ஸ்ரீதேவியின் மரணம் என்பது ஒரு விபத்து என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அந்த செய்தி வெளியான அந்த நொடி முதல் இந்தியா முழுவதும் ஒரு மௌனம் பரவியது. அது ஒரு நடிகையின் மரணம் மட்டுமல்ல, ஒரு காலத்தின் முடிவு போல இருந்தது. இந்திய சினிமாவின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் சில பெயர்கள் வெறும் நடிகர்களாக இல்லாமல் ஒரு காலகட்டத்தையே அடையாளப்படுத்தும். அந்த பட்டியலில் மிக உயர்ந்த இடத்தில் நிற்கும் பெயர் ஸ்ரீதேவி. அவர் அழகுக்காக மட்டும் நினைவு கூறப்படவில்லை, நடிப்புக்காக மட்டும் கொண்டாடப்படவில்லை. மாறாக ஒரு நடிகை எப்படி மொழியை தாண்டி உணர்ச்சியாக மாற முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் மாறினார். ஸ்ரீதேவி என்பவர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு அனுபவம். திரையில் அவர் தோன்றும் ஒவ்வொரு முறையும் பார்வையாளர்கள் ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கவில்லை, ஒரு உயிருள்ள மனிதனை பார்த்தார்கள். அதுதான் அவரை மற்ற அனைவரிடமிருந்தும் வேறுபடுத்தியது. ஸ்ரீதேவி என்ற அந்த நட்சத்திரத்தின் முழு பெயர் ஸ்ரீ அம்மா யங்கர் ஐயப்பன். அவர் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மீனாம்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். இந்த பிறப்பு இடம் குறித்து பல தவறான தகவல்கள் பரவலாக சொல்லப்பட்டாலும் உண்மை இதுவே. அவரது தந்தை ஐயப்பன் அரசு பணியில் இருந்தவர். தாய் ராஜேஸ்வரி ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியை சேர்ந்தவர். அதனால்தான் ஸ்ரீதேவியின் வளர்ப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கு கலாச்சாரங்கள் இயல்பாக கலந்திருந்தன. சிறு வயதிலிருந்தே இசை, நடனம், கோவில் மரபுகள், புராண கதைகள் ஆகியவை அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறின. வீட்டில் அவரை அன்புடன் அம்மு என்று அழைத்தனர். குடும்பத்தில் அவருக்கு ஒரு தங்கை இருந்தார், ஸ்ரீலதா. தந்தையின் முதல் திருமணத்தில் பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களுடன் ஸ்ரீதேவிக்கு எந்த நெருங்கிய தொடர்பும் இல்லை. பொதுவாக குழந்தை பருவம் என்றால் பள்ளி, விளையாட்டு, நண்பர்கள், கனவுகள் என்று நினைப்போம். ஆனால் ஸ்ரீதேவியின் குழந்தை பருவம் கேமரா, லைட்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட், டயலாக், டான்ஸ் ரிஹர்சல் என்பவைகளால் நிரம்பியது. அவர் 4 வயதிலேயே சினிமா உலகுக்குள் நுழைந்துவிட்டார். 1967ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் குழந்தை நடிகையாக அவர் முதன்முறையாக திரையில் தோன்றினார். அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை நடிகை இப்படிப்பட்ட தீவிரமான நடிப்பை வெளிப்படுத்துவது அரிதான விஷயமாக இருந்தது. ஆனால் ஸ்ரீதேவி ஆரம்பத்திலேயே சாதாரண குழந்தை நடிகை அல்ல என்பதை நிரூபித்துவிட்டார். அதே ஆண்டில் வெளியான கந்தன் கருணை திரைப்படம் அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இந்த படத்தில் அவர் குழந்தை முருகன் வேடத்தில் நடித்தார். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, சிவகுமார் போன்ற மாபெரும் நடிகர்கள் நடித்த அந்த படத்தில் ஒரு சிறுமி தன் கண்கள், முகபாவனை, உடல் மொழி மூலம் பார்வையாளர்களின் கவனத்தை முழுமையாக தன் பக்கம் திருப்பினாள். முருகன் வேடத்தில் அவர் காட்டிய தெய்வீக அமைதி, பாசம், குழந்தைத்தன்மை ஆகியவை இன்று வரை நினைவில் நிற்கும். அந்த வேடம் அவரை வெறும் குழந்தை நடிகையாக அல்ல, ஒரு அதிசயமாக மாற்றியது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக புராண படங்களில் ஸ்ரீதேவி நடித்தார். முருகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், சில சமயங்களில் கிருஷ்ணன் போன்ற வேடங்களில் அவர் திரையில் தோன்றினார். குழந்தை வயதில் இப்படிப்பட்ட சிக்கலான புராண கதாபாத்திரங்களை உணர்ச்சியுடன் வெளிப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. 1971ஆம் ஆண்டு அவர் நடித்த சாரதா என்ற கதாபாத்திரம் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல். அந்த படத்தில் அவர் காட்டிய உணர்ச்சி பரிமாணம், கண்களில் தெரிந்த வலி, குழந்தைத்தனமான இயல்பு ஆகியவை கேரள மாநில அரசின் கவனத்தை ஈர்த்தது. வெறும் 8 வயதில் அவர் கேரள மாநில சிறந்த குழந்தை நடிகை விருதை பெற்றார். அந்த வயதில் ஒரு மாநில விருது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஸ்ரீதேவி சாதாரண குழந்தை இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த தருணம். 1970களில் ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரம் என்ற அடையாளத்தை மெதுவாக கழற்றி வைத்து கதாநாயகியாக மாறத் தொடங்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 4 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். படிப்பு குறித்து அவர் வாழ்க்கையில் எந்த வருத்தமும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக, என் வாழ்க்கை மீண்டும் தொடங்கினாலும் கடவுள் என்னை மீண்டும் சினிமாவிலேயே பிறக்க வைத்தால் அது எனக்கு ஆசீர்வாதம் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அவரது மனநிலையை தெளிவாக காட்டுகின்றன. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படம் ஸ்ரீதேவியின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. வெறும் 14 வயதில் பாரதிராஜாவின் இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த அந்த படத்தில் அவர் ஒரு கிராமத்து பெண்ணின் மனநிலையை உயிரோடு கொண்டு வந்தார். காதல், ஏக்கம், ஏமாற்றம், மௌனம், துயரம் என்று பல உணர்ச்சிகளை ஒரே கதாபாத்திரத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அந்த படத்தில் அவர் நடிக்கவில்லை, வாழ்ந்தார். தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த நடிப்பு ஒரு அளவுகோலாக மாறியது. ஹிந்தி சினிமாவுக்கான அவரது முதல் முயற்சி 1979ஆம் ஆண்டு வெளியான சோல்வா சாவன். இந்த படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தாலும் ஸ்ரீதேவிக்கு மும்பை என்ற புதிய உலகின் கதவை திறந்தது.
ஹிந்தி தெரியாது என்ற பயம் இருந்தும் அவர் அந்த மொழியையும் மெதுவாக கற்றுக்கொண்டார். ஆரம்பத்தில் ஹிந்தி சினிமா அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் திரும்பி தென்னிந்திய சினிமாவுக்கு சென்று தன் இடத்தை மேலும் வலுப்படுத்தினார். 1982ஆம் ஆண்டு வெளியான 3ஆம் பிறை அவரது நடிப்புத் திறனின் உச்சமாக கருதப்படுகிறது. நினைவிழந்த ஒரு பெண்ணாக அவர் நடித்த விதம், குறிப்பாக இறுதிக் காட்சியில் அவர் அழும் காட்சி, இந்திய சினிமாவின் சிறந்த நடிப்பு தருணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதற்காக அவர் தமிழ்நாடு மாநில சிறந்த நடிகை விருதை பெற்றார். இதே படம் ஹிந்தியில் சத்மா என்ற பெயரில் வெளியானபோது கூட அவரது நடிப்பு பாராட்டுகளை அள்ளியது. 1983ஆம் ஆண்டு ஹிம்மத்வாலா திரைப்படம் மூலம் ஸ்ரீதேவி ஹிந்தி சினிமாவில் வெடித்தெழுந்தார். ஜீதேந்திராவுடன் அவரது ஜோடி, பாடல்கள், நடனங்கள் அனைத்தும் மக்களை மயக்கியது. அதன் பிறகு ஸ்ரீதேவி ஹிந்தி சினிமாவின் மையமாக மாறினார். ஒரே நேரத்தில் பல வெற்றி படங்கள், தொடர்ச்சியான சூப்பர் ஹிட்கள், விமர்சகர்களின் பாராட்டு ஆகியவை அவரை லேடி சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு உயர்த்தின. 1986ஆம் ஆண்டு வெளியான நாகினா திரைப்படத்தில் அவர் ஒரு இச்சாதாரி நாகினியாக நடித்தார். அந்த படத்தின் கிளைமாக்ஸ் நடனம் ஒரு நாளில் செட் இடிக்கப்பட்டபடியே படமாக்கப்பட்டது. அந்த அபாயகரமான சூழலிலும் அவரது முகப்பாவனையில் எந்த பதற்றமும் தெரியவில்லை. அது அவரது தொழில்முறை அர்ப்பணிப்பை காட்டும் ஒரு உதாரணம். 1976 முதல் 1981 வரை 3 முடிச்சு, சிகப்பு ரோஜாக்கள், பிரியா, வாழ்வே மாயம், வறுமையின் நிறம் சிவப்பு போன்ற படங்களில் அவர் வெவ்வேறு மனநிலைகளை வெளிப்படுத்தினார். இந்த காலகட்டத்தில் அவர் அழகுக்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும் நடிகை அல்ல என்பதும், நடிப்பே அவரது அடையாளம் என்பதும் தெளிவாகியது. 1983 முதல் 1987 வரை ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் ஒரு தேர்வாக இல்லை, அவசியமாக மாறினார். அவர் நாயகியின் பங்கு என்ன என்பதையே மறுவரையறை செய்தார். கதாநாயகனுக்கு துணையாக நிற்பது மட்டுமல்ல, கதையை முன்னெடுத்துச் செல்லும் மையமாகவும் அவர் இருந்தார். காமெடி, சென்டிமெண்ட், தைரியம், துயரம் எல்லாவற்றையும் இயல்பாக சுமந்தார். 1980களின் இறுதியில் ஸ்ரீதேவி ஹிந்தி சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தாலும் தமிழ் சினிமாவை அவர் முழுமையாக விட்டு விலகவில்லை. இடைவிடாது அவர் தமிழ் படங்களில் தோன்றவில்லை என்றாலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் அவர் இடம் அப்படியே இருந்தது. காரணம், அவர் நடித்த கதாபாத்திரங்கள் காலத்தை தாண்டி நிற்கும் தன்மை கொண்டவை. 1990களில் ஸ்ரீதேவி மெதுவாக நடிப்பிலிருந்து விலகத் தொடங்கினார். 1996ஆம் ஆண்டு ஏற்கனவே திருமணமான போனி கபூரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். குஷி, ஜான்வி என்று 2 மகள்கள் பிறந்தனர். தமிழ் சினிமாவிலும் இந்திய சினிமாவிலும் அவர் இல்லாத ஒரு வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. புதிய நடிகைகள் வந்தாலும் ஸ்ரீதேவி என்ற அளவுகோல் அப்படியே இருந்தது. 2012ஆம் ஆண்டு இங்கிலீஷ் விங்கிலீஷ் மூலம் அவர் மீண்டும் திரையில் தோன்றியபோது அது ஒரு கம்பேக் அல்ல, ஒரு நடிகை எப்போதும் நடிகைதான் என்பதை நிரூபித்த தருணம். வயது, காலம், இடைவெளி எதுவும் அவரது நடிப்பை மங்கச் செய்யவில்லை. 2017ஆம் ஆண்டு வெளியான மாம் திரைப்படம் அவரது கடைசி முக்கியமான நடிப்பு. அந்த படத்திலும் அவர் ஒரு தாயின் கோபம், வலி, பழிவாங்கும் மனநிலையை மிக அமைதியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தினார். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்ரீதேவி துபாய்க்குச் சென்றது ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக. அது எந்த படப்பிடிப்பும் இல்லை, எந்த பொது நிகழ்ச்சியும் இல்லை, ஒரு குடும்ப திருமணம் மட்டுமே. போனி கபூரின் சகோதரர் மகனின் திருமணம் என்பதால் ஸ்ரீதேவி எந்த அவசரமும் இல்லாமல் வழக்கம்போல் அமைதியாக துபாய்க்கு பயணம் செய்தார். அவருடன் அந்த நேரத்தில் அவரின் இளைய மகள் குஷி இருந்தார். மூத்த மகள் ஜான்வி இந்தியாவில் இருந்தார். ஏனெனில் அவர் தனது திரைப்படப் பணிகளில் ஈடுபட்டிருந்தார். திருமண நிகழ்ச்சிகள் பிப்ரவரி 23ஆம் தேதி முடிந்தன. திருமணத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்ரீதேவி மிகவும் சந்தோஷமாக இருந்தார், வழக்கம்போல் அமைதியாக பேசினார், சிரித்தார், புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் என்று பின்னர் கூறினார்கள். எந்த உடல்நல பிரச்சனையும் எந்த மன அழுத்தமும் வெளியில் தெரியவில்லை. அந்த இரவு போனி கபூர் மும்பைக்கு திரும்ப வேண்டியிருந்ததால் அவர் மகள் குஷியுடன் இந்தியாவுக்குச் சென்றார். ஸ்ரீதேவி துபாயிலேயே தங்கியிருந்தார். அடுத்த நாள் காலை போனி கபூர் மீண்டும் துபாய்க்கு திரும்ப திட்டமிட்டிருந்தார். அதனால் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை போனி கபூர் துபாய்க்கு திரும்பியதும் ஸ்ரீதேவியை சந்திக்க ஹோட்டலுக்குச் சென்றார். அப்போது அவர் ஸ்ரீதேவியை அறையில் காணவில்லை. ஆரம்பத்தில் அவர் குளியலறையில் இருப்பார் என்று நினைத்தார். ஆனால் நீண்ட நேரம் கதவை திறக்கவில்லை. அப்போதுதான் கவலை ஆரம்பமானது. ஹோட்டல் ஊழியர்களை அழைத்து கதவை திறந்தபோது குளியலறையில் உள்ள குளியல் தொட்டியில் ஸ்ரீதேவி அசைவற்ற நிலையில் கிடந்தார். உடனடியாக மருத்துவ உதவி அழைக்கப்பட்டது.
ஆனால் டாக்டர்கள் அவரை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்தனர். ஆனால் போனி கபூர் துபாய் ஹோட்டலுக்கு வந்தவுடன் ரிசப்ஷனில் ஸ்ரீதேவியின் அறை சாவியை வாங்கிக் கொண்டு சென்றார். ஆனால் ஸ்ரீதேவி அறை கதவை திறக்கவில்லை என்றதும் ஹோட்டல் ஊழியர்களை அழைத்தது புரியாத புதிராகவே உள்ளது. இந்த செய்தி வெளியானதும் முதலில் அனைவரும் நம்ப மறுத்தார்கள். இது உண்மையா? எப்படி சாத்தியம்? ஒரு ஆரோக்கியமான நடிகை இப்படி திடீரென என்ற கேள்விகள் எல்லோரின் மனதிலும் எழுந்தன. துபாய் போலீஸ் உடனடியாக விசாரணையை தொடங்கியது. மரணம் இயற்கையா, விபத்தா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பதை உறுதி செய்ய பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இதய நிறுத்தம் என்று கூறப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானபோது மரண காரணம் ஆக்சிடென்டல் ட்ரவுனிங் இன் பாத்டப் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது குளியல் தொட்டியில் தவறுதலாக மூழ்கி உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது. உடலில் எந்தவிதமான காயங்களும் இல்லை, எந்தவிதமான வன்முறையையும் காட்டும் அடையாளங்களும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீதேவியின் மரணம் அதிகாரப்பூர்வமாக ஒரு விபத்து என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் அந்த விளக்கம் எல்லோரையும் உடனே திருப்திப்படுத்தவில்லை. ஒரு காலத்தை ஆட்சி செய்த நடிகை இவ்வளவு திடீரென தனிமையில் உயிரிழந்தார் என்ற உண்மை பலரின் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அதிலிருந்தே சில வதந்திகளும் சில சந்தேகங்களும் மெதுவாக உருவாகத் தொடங்கின. அந்த வதந்திகளில் முக்கியமாக பேசப்பட்டது ஒன்று. ஸ்ரீதேவியின் மரணத்திற்கு பின்னால் ஏதோ குடும்ப நிதி நெருக்கடி இருந்ததாகவும், அதனால் பல கோடிகளுக்கு ஆயுள் காப்பீடு ஸ்ரீதேவி பெயரில் எடுக்கப்பட்டதாகவும், வெளிநாட்டில் மரணம் ஏற்பட்டால் அதிக தொகை கிடைக்கும் வகையில் காப்பீடு இருந்ததாகவும், அதனால் அவரின் மரணம் திட்டமிட்டதா என்ற கேள்விகளும் சமூக வலைத்தளங்களில் பரவின. சிலர் அந்த சந்தேகங்களை அவரது கணவர் போனி கபூரை நோக்கியும் திருப்ப முயன்றார்கள். ஆனால் இவை அனைத்தும் வதந்திகளாக மட்டுமே இருந்தன. துபாய் காவல்துறையின் விசாரணையில் போனி கபூர் முழுமையாக ஒத்துழைத்தார். அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரது பயண விவரங்கள், ஹோட்டல் பதிவுகள், கால நேரங்கள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டன. எந்தவிதமான குற்றச்சாட்டு ஆதாரமும் கிடைக்கவில்லை. பிரேத பரிசோதனை அறிக்கையும் காவல் விசாரணையும் ஒரே முடிவைத்தான் சொன்னது. இது ஒரு துயரமான, எதிர்பாராத விபத்து. லைஃப் இன்சூரன்ஸ் தொடர்பான தகவல்களும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. வெளியான எண்கள், தொகைகள், நிபந்தனைகள் இவை அனைத்தும் நம்பகமான ஆவணங்களால் ஆதரிக்கப்படாத தகவல்களாகவே இருந்தன. எந்த நீதிமன்றமும் எந்த விசாரணை அமைப்பும் இந்த வதந்திகளை உண்மையென ஏற்றுக்கொள்ளவில்லை. போனி கபூர் பின்னர் வெளியிட்ட தனது அறிக்கைகளில் இந்த வதந்திகள் தன்னை மட்டுமல்ல, தனது குடும்பத்தையும் ஆழமாக காயப்படுத்தியதாக கூறினார். ஒரு வாழ்க்கை துணையை இழந்த வலியை இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இன்னும் அதிகமாக்குகின்றன என்பதே அவரது நிலைப்பாடாக இருந்தது. அவரது வார்த்தைகளில் கோபமில்லை, உடைந்த மனம் மட்டுமே இருந்தது. உண்மையில் பெரிய நட்சத்திரங்களின் மரணம் பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கிறது. திடீர் இழப்பு, விளக்கம் புரியாத சூழ்நிலை, பொதுமக்களின் உணர்ச்சி இவை சேரும்போது வதந்திகள் உருவாகும். ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மைகள் மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஸ்ரீதேவியின் விஷயத்திலும் அதுவே நடந்தது. இன்று திரும்பி பார்த்தால் அந்த சந்தேகங்களெல்லாம் ஒரு மகத்தான நடிகையை இழந்த அதிர்ச்சியின் வெளிப்பாடாகவே தெரிகின்றன. ஆதாரமற்ற ஊகங்கள் மறைந்து போனாலும் ஸ்ரீதேவி விட்டுச் சென்ற கலை, அவரது நடிப்பு, அவரது நினைவு இவை மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவர் மரணத்தைச் சுற்றி பேசப்பட்ட வதந்திகள் கூட ஒரு விஷயத்தைத்தான் காட்டுகின்றன. ஸ்ரீதேவி ஒரு சாதாரண நடிகை அல்ல. அவர் இல்லாத உலகை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர் இந்திய சினிமாவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தார். ஸ்ரீதேவியின் இறுதி ஊர்வலம் மும்பையின் வீதிகளில் சென்றபோது அது ஒரு நடிகையின் இறுதி பயணமல்ல, ஒரு காலத்தின் இறுதி பயணம் போல இருந்தது. எங்கும் ரசிகர்கள், கைகளில் மலர்கள், கண்களில் கண்ணீர். ஸ்ரீதேவி என்ற பெயர் முழங்கிக் கொண்டே இருந்தது. அவரது உடல் வேலூர் அருகே உள்ள சுடுகாட்டில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஸ்ரீதேவி மறைந்த பிறகு அவர் நடித்த காட்சிகள், பாடல்கள், நடனங்கள் அனைத்தும் புதிய அர்த்தம் பெற்றன. முன்பு ரசித்த காட்சிகள் இப்போது கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. அவர் திரையில் தோன்றும் ஒவ்வொரு முறையும் அவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்ற உணர்வுதான் அனைவருக்கும் வருகிறது. இதே மாதிரியான உண்மை சம்பவங்கள், வாழ்க்கை கதைகள், சினிமா பயணங்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு இப்படியான உள்ளடக்கங்களை தொடர்ந்து உருவாக்க உதவியாக இருக்கும்.